Hello aspirants, welcome to Success On. So first of all, a very happy new year மக்களே. So 2026 வருது. 2026ல வந்து நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவ் இன்டென்ட்டோட நம்ம ப்ரிப்பரேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போக போகிறோம். ஸோ அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம ப்ரிப்பரேஷனை மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாலே போதும், பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தாலே போதும், நமக்கான சீட் நமக்கு கிடைச்சிரும் மக்களே. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கன்ஃபார்ம் இந்த இயர் நம்ம வேலை வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிகினர்ஸ் இருப்பீங்க, இந்த வருஷம் தான் நான் புதுசாக பேங்க் எக்ஸாம் உள்ளாரே வரேன் சார் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பர்சன்ஸில் சில பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவே கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ கிட்ட போயிட்டேன் சார், பட் என்னால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியல ப்ரிலிம்ஸில், சில இடத்துல நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறேன், அது எங்கன்னு எனக்கே தெரியலன்னு இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுல எனக்கு ப்ரிலிம்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடல, மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுல சில மிஸ்டேக்ஸ் வர்றேன் சார் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாருமே நம்ம இந்த 2026ல் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய முக்கியமான ஹிண்ட்ஸ், பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, நிறைய அப்டேட்ஸு, நிறைய வந்து நியூஸஸ்ஸு, நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் அப்போ வரும். லைக் வந்து இப்போ ரீசெண்டாக எஸ்பிஐ வந்து 16,000 ஹையர் பண்ண போகிறோம், 16,000 ப்ளஸ் வேகன்சிஸ்க்கு வந்து நாங்கள் ஹையர் பண்ண போகிறோம் அப்படியா இருக்கட்டும். ஸோ ரிசல்ட் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணது, ஃபஸ்ட்டு எஸ்பிஐ பிஓ தான் வரும், எஸ்பிஐ கிளர்க்கு தான் வரும், அப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ. ஸோ இந்தமாரி இந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் வந்து ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ எக்ஸாம் வந்து அப்போ பெரிய ஒரு வேகன்சியோட இந்த 2026ல் வரப்போகுது, ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படியாவது கிளியர் பண்ணிடணும். நீங்கள் எல்லாருமே என்ன தெரியுமா தப்பு பண்ணுறீங்க, அந்த வேகன்சிஸ், அந்த நோட்டிஃபிகேஷன், அதில் தான் உங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது மக்களே. அது வரும், அதை அப்படியே தள்ளி வச்சுருங்க, ஓகேங்களா. நம்ம எதில் ஃபோக்கஸாக இருக்கணும்னா ப்ரிப்பரேஷனில் தான் ஃபோக்கஸாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வருது, அப்டேட் வருது, அது செகண்ட் திங். நீங்கள் தினம் படிச்சுக்கிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வருதா, எக்ஸாம் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்களா, எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் டேட் வருதா, உள்ளார போயிட்டு எக்ஸாமை எழுதுங்க, வெளியே வாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் டிஸ்கஸ் பண்ண ஒன்றுமே இல்லை, மெயின்ஸ்க்கு படிங்க, மெயின்ஸை கிளியர் பண்ணணும், இவ்வளோ தான் நம்ம வேலை. ஸோ எவ்வளோ வேகன்சிஸ், என்ன பண்ணுறது, என்ன அப்டேட் வருது, இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எல்லா எக்ஸாமுமே வரதான் போகுது. இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போனாலும் வரலாம், ஆனால் நம்ம தினமுமே படிக்கணும், கரெக்டுங்களா. ஸோ இப்போ பிகினர்ஸ் இருப்பீங்க, ஆவரேஜ் பர்சன் இருப்பீங்க, எக்ஸ்பர்ட் இருப்பீங்க. பிகினர்ஸ் வந்து சார் நான் இப்போ தான் பேங்க் எக்ஸாமுக்குள்ளாரே வந்திருக்கேன், எனக்கு எது படிக்கணுன்னே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியலை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இருக்கீங்களா. ஸோ அவங்களுக்கும் சரி, ஆவரேஜ் பர்சன் ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது, மெயின்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது, எக்ஸ்பர்ட்ஸ் சில இடத்துல 0.5ல விடலாம். ஸோ அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணணுன்னு. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சில ஹிண்ட்ஸு சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த 2026ல், பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பிகினர்ஸாக இருக்கீங்களா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் பர்சனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி மக்களே, இந்த கரண்ட் அஃபேர்ஸை தினம் நீங்கள் படித்தே ஆகணும். Jan 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தினம் படிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்டோபர்லேருந்து படிச்சுட்டு போகலான்னு நினச்சேன் சார், அக்டோபரில் 2 நாள் படித்தேன், அதுக்குள்ளே ஜனவரியில் 2 நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்படிலாம் படிக்காதீங்க. ஸோ Jan 1லேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகேங்களா. ஸோ Jan 1ல் நீங்கள் Jan 1ஓட நியூஸ் படிக்கிறீங்க, அதேமாரி 2, 3, 4, 5ன்னு Jan 7 வரைக்கும் படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சா மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆனதும் வீக்லி ரிவிஷன் நீங்கள் போட்டே ஆகணும், ஓகேங்களா. ஸோ 1 to 7 வந்து நீங்கள் வீக்லி ரிவிஷன் பண்ணணும். சார் இல்லை சார் நான் January 8லேருந்து January 16 வரைக்கும் படிச்சுட்டு 2 வீக்கையும் சேர்த்து ஒரே ரிவிஷன் போடவான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணாதீங்க மக்களே. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நீங்களே பேர்டன் ஏற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் 1 to 7 முடித்த பிறகு அதை ரிவிஷன் பண்ணுங்கள். 8 to 16 முடித்த பிறகு 8 to 16 மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு 1 to 7ல் போயிட்டு ரேண்டமாக நீங்களே ஒரு நியூஸை பிக் பண்ணணும். பிக் பண்ணி அதோட ஹெட்லைன்ஸை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், அதோட ஸ்டோரி வைஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த ஹெட்லைன்ஸை பார்த்தவொடனே அந்த நியூஸை பற்றிய ஃபுல் ஸ்டோரி உங்கள் மைண்டுக்குள்ளார வந்துடணும், ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூஸ் வருதுன்னா, இப்போது டே 1ல் ஒரு 10 நியூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 நியூஸ்க்கும் நீங்கள் ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் மறக்கவே மாட்டீங்க. அந்த ஸ்டோரியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 நியூஸை மறக்கவே மாட்டீங்க, ஓகேங்களா. ஸோ டே 2 வருதுன்னா
அதில் ஒரு 15 நியூஸ் இருக்குன்னா அந்த 15 நியூஸ்க்குமே நீங்கள் ஸ்டோரியை கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டோரி எப்படி சார் கிரியேட் பண்ணுறதுனா, உங்களை சுற்றி நடக்கிற விஷயம், அதை பற்றி, இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் வருது அதை பற்றி, அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் மக்களே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை தினம் படிக்கிறீங்க. இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டியில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும் மக்களே. ஸோ சிலாஜிசம், டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன், இந்த 4 டாப்பிக்கை நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்வேன் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், பிளட் ரிலேஷன். ஏன்னா இந்த 4 டாப்பிக்கில் மட்டும்தான் உங்களுக்கு கான்செப்ட் மேஜராக இருக்கும். மிச்சம் இருக்க டாப்பிக்லலாம் ரொம்ப மினிமலாக தான், அதில் ஒரு சில ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும், அதெல்லாம் போட்டுடலாம். பட் இந்த சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், பிளட் ரிலேஷனில் கான்செப்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 4 டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுக்கிறீங்க. ஸோ சிலாஜிசம் எடுக்கிறீங்கன்னா சிலாஜிசமுடைய கான்செப்டை கம்ப்ளீட்டாக பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு அடுத்த டாபிக் போகணும், இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டி கான்செப்ட் படிக்கிறப்ப தினம் சிலாஜிசமில் ஒரு 5 to 10 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இன்இக்வாலிட்டி முடிச்சு டைரக்ஷன் போகிறப்ப சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு 10 சம்ஸ் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் முடிச்சுக்கிட்டே போகணும். அதேமாதிரி ஆப்டிடியூட் போகிறீங்கன்னா ஆப்டிடியூட்ல தினம் காலையில் ஏந்த உடனே ப்ரஷ் பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 10 சம்மை நீங்கள் போட்டுறணும் மக்களே. ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் நம்பர், அதுக்கப்புறம் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன், அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு மக்களே. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு அப்ளிகேஷன் பேஸ் சம் வாங்க. இது எல்லாத்தையும் நான் பிகினர்ஸ்க்கு சொல்றேன். ஓகேங்களா? அப்ளிகேஷன் பேஸ் சம்ல வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்கா எடுங்க. இப்போ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ட்ரெயின் எடுக்கிறீங்களா, அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் தான் நீங்க கிளியரா படிக்கணும். ஒன்ஸ் கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், மெயின்ஸ் லெவலில் சம் வந்தாலும் உங்களால் ஈஸியாக போட முடியும் மக்களே. அதேமாரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், நிறைய ஹிந்து நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி படித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங்கு, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பிகினர்ஸ்க்கு. ஆவரேஜ் பர்சன்ஸாக இருக்கீங்க, நான் ப்ரிலிம்ஸ் கிட்ட வந்துட்டேன் சார், பட் என்னால் கிளியர் பண்ண முடியல, நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுங்க மக்களே. ஸோ மார்க் எடுத்துட்டு அந்த மார்க்கை அனலைஸ் பண்ணுங்கள். சரி சார், நான் மார்க் எடுக்கிறேன், அனலைஸ் பண்ணேன், அப்போவும் வந்து நான் வந்து தப்பு விடுறேன், எனக்கு வந்து மார்க் ஃபுல்லாக வர மாட்டேது. இப்போ ரீசனிங் எடுத்தீங்கன்னா நான் 32 கொஷின் அட்டன் பண்ணேன், ஆனால் எனக்கு 24 தான் சார் வருதுன்னா நீங்கள் கான்செப்டில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எந்த கான்செப்டில் உங்களுக்கு சம்மில் இப்போ சிலாஜிசம்னாலே தப்பு விடுறேன் அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா அதை போயிட்டு நீங்கள் திருப்பி கான்செப்டை கிளியராக படிச்சுக்கிட்டு எந்த இடத்துல தப்பு விடுறீங்களோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் நீங்கள் திருப்பி தினம் சம்ஸை போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? போட்டு பார்த்துட்டு மார்க் அட்டன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கும் கிளியர் ஆகும் மக்களே. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ரீசனிங் இஸ் எ ஸ்கோரிங் பார்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எழுத போகிறீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இஸ் எ ஸ்கோரிங் பார்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்கோரிங் பார்ட். ஸ்கோரிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களே அது என்ன தெரியுமா உங்களுக்கு மீன் பண்ணுது, உங்களுக்கு மட்டும் அது ஸ்கோரிங் பார்ட் கிடையாது, எல்லாருக்குமே அதுதான் ஸ்கோரிங் பார்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ரீசனிங்கில் உங்களால் 25+ போட முடியுதுன்னா உங்கள் கூட எக்ஸாம் எழுதுகிற எல்லாராலையுமே ஆவரேஜாக 25+ போட முடியும். ஓகேங்களா? பெக்யூலியராக நீங்கள் உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து காட்டணும்னா இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரீசனிங்கை தவிர்த்து இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸு, இங்கிலீஷு, ஆப்டிடியூட், ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. ஓகேங்களா? ஸோ லைட்டாக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக மெயின்ஸ் கிளியர் ஆகிடும் மக்களே. மார்க்கை மறக்காமல் எடுக்காமல் விட்டாதீங்க. ஸோ மார்க்கை எடுக்கணும், மார்க்கை அனலைஸ் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக படிக்கணும், நிறைய ரிவிஷன் போடணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் மக்களே இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் 6 months கரண்ட் அஃபேர்ஸை படிப்பீங்க. பட் நான் கரண்ட் அஃபேர்ஸை 6 monthsலாம் எடுத்துகிட்டு வராமல் எந்தெந்த கரண்ட் அஃபேர்ஸ் வருமோ அதில் வந்து நம்ம எது ஹைலி எக்ஸ்பெக்டடோ அந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ மினிமலாக ஒரு 20 to 30 minutesக்குள்ளாரே அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எக்ஸாமில் வந்தால் உங்களுக்கு அதுலேருந்து கொஷின் வந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு 1 mark கிடைச்சிடும் மக்களே. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்த டாபிக்ஸ் வந்து உட்கம் போர்ட்டல், உதயம் போர்ட்டல், ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் என்ன, ஸோ நம்ம அடுத்து வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்டு,
பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் பற்றி எடுத்துட்டு வாங்கன்னு அதற்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாரி பர்டிகுலராக அந்த ஒரே ஒரு டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் அதில் எல்லாமே கவர் பண்ணிடுவேன், இன்க்ளூடிங் ரீசன்ட் நியூஸ் மக்களே. ஸோ இதில் ராம்சார் சைட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஆர்ஆர்பி பிஓ மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஆர்ஆர்பி பிஓ மீன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாட்டிக் தான் மக்களே. ஸோ ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் தான், கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி இருந்த ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் நிறையா இருந்தது. ஸோ லோக்சபாவில் ஷெட்யூல் ட்ரைபுக்கு எத்தனை சீட்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஆர்ஆர்பி பிஓஸ் மெயின்ஸ்க்கு ஸ்டடி பிளான் போடுறப்பே நான் சொல்லியிருந்தேன், ராஜ்யசபா அதை சுற்றி இருக்க மேட்டர்ஸ்லேருந்து கொஷின் வரலாம். ஸோ அதேமாரி வந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஆதிவாணி ஆப்ன்றத ஒரு ஷார்ட்ஸில் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துட்டு போங்க மக்களேன்னு அதில் ஒரு கொஷினும் கேட்டிருந்தேன். ஓகேங்களா, கரெக்டாக அந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் வந்திருக்கு. ஸோ லோக்சபா ராஜ்யசபா சொல்லியிருந்தேன், யூபிஐ சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்டடி பிளான் எடுத்து பாருங்க, அதுலேயே வந்து நான் ஒரு 2-3 டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் பர்டிகுலராக பார்த்துட்டு போங்கன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவாக எடுத்துகிட்டு வரோம். ஸோ அடுத்து லோக்சபா ராஜ்யசபா இதை பற்றி எடுத்துகிட்டு வரலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டாட்டிக் பாலிட்டி ஃபார் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் மக்களே. ஸோ லோக்சபா ராஜ்யசபா வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லோக்சபா ராஜ்யசபா ஆர் ஸ்டாட்டிக் பாலிட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நான் அதற்கான வீடியோவை டெஃபினட்டாக எடுத்துகிட்டு வரேன் மக்களே. ஸோ 2026 ரொம்பலாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ ரொம்ப பயப்படாதீங்க, நீங்கள் ப்ரிப்பரேஷனை மட்டும் ஸ்ட்ராங்காக ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட படிங்க மக்களே. டெஃபினட்டாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ, ஹாப்பி நியூ இயர் மக்களே.